இல்லத்தரசி திட்டம் 8000 ரூபாய் கூப்பன். எதுக்கான கூப்பன்? இல்லத்தரசிகளான நீங்க உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருளை உங்க ஊர்ல உங்களுக்கு விருப்பமான கடையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக் கொள்வதற்கான கூப்பன். புதுசா வாங்கிக்கலாம், பழசை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த கடை, எந்த கலர், எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். உங்க கனவு யாராவது தலையிட்டா விடாதீங்க, சும்மா உங்க இஷ்டத்துக்கு, உங்க சாய்ஸ் இது. இந்த கூப்பனை கொடுத்து என்னென்ன வாங்கலாம், எதை விரும்பி கேட்கலாம் நீங்க? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின்னடுப்பு போன்ற எந்த பொருளையும் நீங்க வாங்கிக்கலாம். என்னை பொறுத்தவரை நம்ம குடும்பத்தலைவருடைய வீட்டு வேலை சுமை பெருமளவு குறைஞ்சிரும். அதுதான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பத்தி தான் எல்லோரும் மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தான் சோகமா இருக்காரு. யார் அவரு? பழனிசாமி. இல்லத்தரசி திட்டத்தை கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு இதுல திமுக காரங்க கமிஷன் அடிப்பாங்க என்ற அடிப்படை இல்லாம புலம்பிட்டு இருக்காரு. பணத்துக்கு பதிலாக கூப்பன் தரோம், மக்கள் கடையில கொடுத்து பொருளை வாங்கிக்க போறாங்க. இதுல எங்க ஊழலும் கமிஷன் வந்துச்சு? தன்னை போலவே பழனிசாமி எல்லோரையும் நினைச்சிட்டாரு. எது எப்படியோ இல்லத்தரசி அறிவிப்பால் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி இப்போ ஃபியூஸ் போன சாமியா ஆயிட்டாரு.